எக்ஸாம்பிள் 1.10ல் இந்த ரிலேஷனை கொடுத்துட்டு இது ரிஃப்ளெக்சிவும் சிமெட்ரிக்கு டிரான்சிட்டிவ் இது மூணையும் சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு கேட்குறாங்க. ரிஃப்ளெக்சிவ் எப்படி இருக்குன்னு தெரியும், ஏ கம்மா ஏ, சிமெட்ரிக்கு ஏ கம்மா பி, அப்புறம் பி கம்மா ஏ. டிரான்சிட்டிவ் எப்படி இருக்கணும், ஏ கம்மா பி, அப்புறம் பி கம்மா சி, அப்புறம் ஏ கம்மா சி. இது சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாலே போதும். ஓகேவா? முதல்ல எங்கே பாருங்கள், ஏ கம்மா ஏங்கிறது அது சேம் நம்பர் ஆகணும் இல்லையா, சேம் நம்பர் ஆகுதான்னு பார்த்தா இருக்குது. அப்போது 1,1 இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. சிமெட்ரிக் பாருங்கள், சிமெட்ரிக் வந்து ஏ கம்மா பின்னு எடுத்துக்கலாம், கொடுக்கல இது, நாமளும் அசியூம் பண்ணிக்கலாம். எப்படி அசியூம் பண்ணிக்கலாம்னா, இந்த பேர் எப்படி எடுப்போம், ஏ கம்மா பின்னு தான் எடுக்கிறோம், அப்படி தானே எடுக்கிறோம். இப்போ இங்கே வந்து ஏ கம்மா ஏன்னு ரிப்பீட் ஆகாதனால சொல்கிறேன் நான். ஓகேவா? ஆனால் இப்படி எடுக்கலாம், ஏ கம்மா பின்னு எடுத்துக்கலாம் அந்த பேரை. இப்போ ஒரு கோஆர்டினேட் எப்படி இருப்போம், எக்ஸ் கம்மா ஒய்ன்னு எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே ரிலேஷனில் ஏ கம்மா பின்னு எடுக்கிறோம் இல்லையா. அப்போ ஏ கம்மா பின்னு எடுக்கும்போது இது பாசிபிள் தான். 1,1 ஏ கம்மா பின்னு எடுத்துட்டா பி என்னது இங்கே 1, ஏ என்னது 1. அப்போ இதுவும் சிமெட்ரிக்கும் பாசிபிள் தான். டிரான்சிட்டிவ் எப்படின்னா, இதுவே சிமெட்ரிக்கே நம்ம கொடுக்கல, அசியூம் பண்ணி தான் எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஏ கம்மா பின்னு சொல்லி வச்சு நாமளே எடுத்துக்கிட்டோம். டிரான்சிட்டிவ்லாம் சிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை, எல்லாமே ஏபி தான், கொடுக்கவே இல்லை அந்த பக்கமே. அப்போது இது எப்படின்னா கொரோனாவில் பாஸ் ஆன மாதிரி தான், கொஸ்டினும் இல்லை டெஸ்ட்டும் இல்லை, ஆல் பாஸு. அப்போது அது பாஸ் ஆகும்போது டிரான்சிட்டிவும் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா கொடுக்காததுக்கு நம்ம என்ன பண்ண முடியும். ஓகேவா? அப்போது இதுவும் பாஸ். தேங்க்யூ.